சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைக்கப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தால் தினசரி உற்பத்தி செய்யப்படும் 8 டன் காய்கறி மற்றும் 5000 லிட்டர் பால் உற்பத்தி பாதிக்கப்படும் என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் துறவங்குறிச்சியிலிருந்து கழிவுநீரை சிவகங்கை மாவட்ட எல்லைக்கு கொண்டு சென்று உயரமான இடத்தில் 6,53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. இவ்வாறு சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் கசிவு ஏற்பட்டு தாழ்வான பகுதியிலுள்ள விளைநிலங்கள் பாழாகி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதே கிராம மக்கள் குற்றச்சாட்டாக உள்ளது. நாங்கள் 40,000-45,000 பேருக்கு மேலே நாங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விவசாயத்தை நம்பியே நாங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கழிவு நீர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிநீரில் இறங்கி இந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக விஷமாகி நாங்கள் 4 சென்ட் சாகிறதோட நாங்கள் இதை தடுத்து நிறுத்துகிற போராட்டத்தில் நாங்கள் எதுவும் ஆனால் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறோம். ஒன்றும் தடுத்து நிறுத்தணும், வாழ்ந்தா நல்லா வாழணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சாகிறதோட ஒரே அடியாக செத்துட்டு போயிடுறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.